ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ் செமில். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மல்லி சாதம் தான் செய்ய போகிறோம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் குழந்தைங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஏதாச்சும் சாதம் செய்கிறேன்னா இதான் வேணும்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சு கடாயை காஞ்சோன்னையும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுதான் நல்லா மணமாக இருக்கும். இது கூட சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், அது ரெண்டையும் போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பொரிய விடுங்க. இது கூட கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் கிளறி விடுங்க. இது வந்து புது சட்டி, அதனால் இந்த மாதிரி இருக்குது. இது கூட இப்போது ஒரு 3 பல்லு பூண்டு நல்லா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது கூட இப்போ இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட ஒரு 10 to 15 பல்லு சின்ன வெங்காயம் அதை சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரணும். அப்போ தான் வந்து இந்த சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. ஒரு 3 நிமிஷம் வேக விட்டோம். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகா அதை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டு, இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, முழு தனியாக இருந்துச்சுன்னா முழு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இல்லைன்னா தூள் இருந்துச்சுனாலும் தூள் சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட மல்லித்தலை சேர்த்திக்கலாம். மல்லித்தலை வந்து நல்லா 2 கை அளவுக்கு சேர்த்திக்கிங்க. நல்லா சேர்த்தி நல்லா கலக்கி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா தான் இது வந்து நல்லா சுண்டி இதாகி வரும். உங்களுக்கு இந்த அரைக்கிறப்ப உங்களுக்கு மீதி ஆச்சுன்னா கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு மட்டும் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது வந்து நம்ம போட்ட அளவில் கால்வாசியாக வந்துடும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட துருவின தேங்காய் 1 கப்பு அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கூட உப்பு சேர்த்திக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. தேங்காய் லைட்டாக வறுபட்டால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ அதே கடாயில் நாங்கள் ஆல்ரெடி ரைஸ் வடித்து வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா விரித்து விட்டுக்குங்க. விரித்து விட்டுட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்துவையலை எடுத்து நல்லா சேர்த்தி கிளறி விடுவோம். ஃபுல்லாக எல்லா ரைஸ்லேயும் அப்ளை ஆகிற மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பொரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு ஃபைனலாக இது மேலே முந்திரி தூவி பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.